Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஃபேமிலியிலேருந்து வந்து கேஸ் கொடுக்க வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஏதோ சம்திங் ராங்குன்னு தோணுது எங்களுக்கு. ஒரு பர்சனுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அந்த ஒன் பர்டிகுலர் டேயில் அந்த கல்பிரிட்டை போய் பிடிக்க முடியும் எங்களால். ஏன்னா 60 வயசுங்கிறதுனால ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அக்கேஷ்னலாக எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ தான் போவாங்க. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இவர் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு, யூஷுவல் ட்ரெஸ்ஸிங்கை விட ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறாரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா இதுக்கு எத்தனை வழி வெளியே போகிறதுக்கு, எல்லா ஜங்ஷன்லேயும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ விட்டுறாதரா, இன்றைக்கி ஏதோ நமக்கு மீன் சிக்க போகுது அப்படின்னு சொன்னோம். நாங்கள் பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணோட பேர் காமிச்சிது. இவர் எப்படி மீட் பண்ணுறாரு வைக்கிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பொண்ணோட இவருக்கு தன்னுடைய அப்பா வயசுக்கு இருக்கிற ஒருத்தரோட ஏன் இந்த பொண்ணு போகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய நடக்கிறது நான் அப்புறம் பார்த்தேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் மாலதி மேம் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் மேம். இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு நிறைய டெர்மினாலஜிஸ் வந்துருச்சு. காதல்னாலே அதுக்கு பல அர்த்தங்கள் இப்போ எல்லா ஜென்சி டேர்ம்ஸ்ன்னு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் நிறைய காலத்தில் பார்க்குறப்ப இந்த சுகர் டேடி இந்த வேர்டுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல, அந்த மாதிரி எதனா கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, சுகர் டேடின்லாம் எங்களுக்கு பேர் தெரியாதுமா. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து கேஸ் கொடுக்க வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட்டு நிறைய பணம் டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. யாருக்கோ நாங்கள் பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணோட பேர் காமிச்சிது. பட் அவர் ஃபோனெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கிறாரு. எங்களால் அதுக்கு மேலே ஃபர்தராக எதுவும் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார், பேரம்பேத்தி எடுத்துட்டார். 60 வயசு ஆயிடுச்சு கண்டிப்பாக. ஸோ அவங்க பொண்ணுங்களுமே வந்திருந்தாங்க. தெரில அப்பா ஏன் இப்படி மாறிட்டாருன்னு தெரில. திடீர்னு நாங்கள் ஏதாவது கேட்டால் கூட அவருக்கு கோவம் வருது. ஏன்ப்பா பணம் காணுன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், என்னை வந்து சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. பட் ஏதோ சம்திங் ராங்குன்னு தோணுது எங்களுக்கு. இவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காரான்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட கேஸ் கொடுக்க வந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு 3 days வந்து ஜஸ்ட் அவங்கள சர்வைலன்ஸ் பண்ணுவோம். அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா 60 வயசுங்கிறதுனால ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்கள நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம லைனுக்குள்ளே கொண்டு வரதுக்கே 1 week பிடிச்சிரும் எங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அக்கேஷ்னலாக எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ தான் போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 weekன்றது வந்து நம்ம அப்படியே போகுது. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இவர் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு, யூஷுவல் ட்ரெஸ்ஸிங்கை விட ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறாரு. உடனே எங்கள் ஸ்டாஃப், மேடம் எப்போ கூட நீங்கள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரு மேடம். அப்படியா, ஓகே விட்டுறாத, இன்றைக்கி ஏதோ நமக்கு துப்பு கிடைக்க போகுது விட்டுறாத. ஏன்னா பீப்புள் திங்க் என்னமோ நாங்கள் ஜாசூஸ் மாதிரி டக்குன்னு போனோமா அப்படியே பார்த்தோமா எல்லாரும் எங்களை அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீயிங். எக்ஸ்ட்ராடினியாக கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் நாங்கள். ஒரு இதனால் இப்படி நடந்திருக்கலாம், இதனால் இப்படி நடந்திருக்கலாம், ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் நிறைய பேர் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பார்த்துட்டா போதுன்னுவாங்க. அந்த ஒரு நாள் ஒரு பர்சனுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அந்த ஒன் பர்டிகுலர் டேயில் அந்த கல்பிரிட்டை போய் பிடிக்க முடியும் எங்களால். ஏன்னா இவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகக்கூடிய ஆளா, இவர் அடுத்து என்ன மூவ் பண்ணுவாருங்கிறது நம்ம 1 week அவங்க மானிட்டர் பண்ணுறோம்ல, அப்போ தான் நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். அப்போது பார்த்துட்டு, நீ விட்டுறாதரா, இன்றைக்கி ஏதோ நமக்கு மீன் சிக்க போகுது அப்படின்னு சொன்னோம். இன்னும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு ஸ்டாஃபையும் போட்டுட்டு நாங்களும் ஃபீல்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் மிஸ் ஆயிரும். இந்த இது வந்து ஒரு க்ரூஷியல் டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாள் நம்ம விட்டோம்னா திரும்பியும் பல நாட்கள் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நிறைய வாட்டி அந்த மாதிரிலாம் மிஸ் ஆனதெல்லாம் இருக்குது. அதனால இப்போலாம் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் 2 பேரை போட்டுருவோம். இந்த பர்டிகுலர் பிளேஸ் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா இதுக்கு எத்தனை வழி வெளியே போகிறதுக்கு, எல்லா ஜங்ஷன்லேயும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த டைரெக்ஷனில் திருப்பாங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம திரும்பியும் ஆளை நம்ம சொல்லணும். நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிட்டோம், இந்த 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 என்ட்ரி வழியாக வெளியே வராங்க, ஸோ டேக் ரெடியா கேர் இருந்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ பார்த்தா இவர் போய் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு ஒரு 25 26 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருது. வந்து உட்காந்தோடனே இவருக்கு இவருக்கே வந்து இது என்ன சொல்கிறது, ரொம்ப லேட்டாக குழந்தை பெற்றிருந்தோன்னா அந்த அந்த வயசு தான் வயசுல ஒரு இருக்கும். பொண்ணு இருந்திருக்கும் கண்டிப்பா. வந்து உட்காந்து சரி ஏதோ அவங்க தெரிஞ்ச பொண்ணு போல இருக்கு, வந்து உட்காருதோன்னே பசங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் பிஹேவியர் எல்லாம் பார்த்தோன்னா அது இன்டிஃபரெண்ட்டாக இருக்கவே இவங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. சரி நம்ம இந்த ஒரு இஷ்யூ வச்சுட்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறோம். நம்ம மானிட்டர் பண்ணி இவர் எப்படி மீட் பண்ணுறாரு வைக்கிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பொண்ணோட இவருக்கு இன்டிமேட் கான்டாக்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு இவருக்கு இது இருந்ததுனால நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம கல்பிரிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து நான் என்னென்னா ஒவ்வொரு கேஸுமே நான் முடிஞ்ச உடனே கல்பிரிட்டை கண்டுபிடிச்சிட்டோன்ற அளவுக்கு விட்டுட்டு நான் போகிற ஆளும் கிடையாது. ஏன் இது நடக்குது, தன்னுடைய அப்பா வயசுக்கு இருக்கிற ஒருத்தரோட ஏன் இந்த பொண்ணு போகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய நடக்கிறது நான் அப்புறம் பார்த்தேன். இப்போ வந்து வெளியூர்லேருந்து படிக்க வர பொண்ணுங்க, இங்கே வந்து மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த ஐடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறையா வந்துருச்சு பாருங்கள். அந்த நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்கிறேன். அப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து டோட்டலா மாத்திப்பாங்க, வெஸ்டர்னைஸ்டா மாறுவாங்க, இந்த சொசைட்டிக்குள்ள ஃபிட் ஆகணுங்கிறதுக்காகவே நிறைய ஒரு விஷயங்கள் மாறிப்பாங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே ஒரு 5000 6000 ருபீஸ் இருக்கணும். பார்லர் போகணும், உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும், பெடிக்யூர் பண்ணணும், மெனிக்யூர் பண்ணணும், இந்த மாதிரியான நீட்ஸ் வருது. அப்போ அந்த நீடுக்கு பணம் வேணும் உங்களுக்கு. அப்பா அம்மாட்ட கேட்டால் எதுக்கு இது தேவையில்லாத ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வந்து அந்த இதில் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு லிங்க் இருக்கும், அந்த இந்த குரூப் ஆஃப் மென்னுக்குமே அந்த லிங்க் இருக்கும். இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ், ஏன்னா சின்ன பிள்ளைங்களோட போனால் யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஏதோ பொண்ணோட போகிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து தங்களுடைய ஆடம்பர செலவுக்காக தங்களை வந்து ஒரு பணையம் வச்சு இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாமலாம் இருக்காது. தெரியாதுன்னா ஒருவேளை அவங்க தெரியாமல் கண்மூடித்தனமாக இருக்கலாம். தான் பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறும்போதே அவங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டு பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி மானிட்டர் பண்ணி பொண்ணு அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க ட்ரை பண்ணணும். ஸோ மணிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இப்போ வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க்கிங்கன்றதே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்தா அதுக்கு உண்டான வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் 15-20 ரூபாய் மினிமம் சேலரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லெவல் ஏறும்போது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதே போல் ஒரு கம்பெனிஸ் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருவாங்க, 20 ரூபாய் 25 ரூபா கொடுத்துருவாங்களா, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. நான் பார்த்த விதத்தில் நான் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே 20-25 ரூபா தான் கொடுக்குறாங்க. பட் இதே வேறஸ் மேசனுக்கு எவ்வளோ சேலரின்னு தெரியுங்களா இன்றைக்கி? 1500 ரூபா. அப்போது ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்தா 30 நாளும் கூட அவங்க வேலை பார்க்க தயாராக இருக்காங்க. 45,000 ரூபா. ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இல்லை. நீங்கள் அந்த பேமெண்ட் கொடுத்தா கூட
நான் வந்து 10 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு நான் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. பட் வேற வெளியாளுங்க வரவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வரவங்க வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கிங் கான்செப்டே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிடுச்சு. எனி ஃபீல்டு, நான் வயல் வேலையுமே சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க்கிங்ன்றதே போயிடுச்சு. வயல் வேலைக்குமே பிஹாரிஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு. நாற்று நடுறதுக்கு வராங்க எல்லாம். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோழி பண்ணை நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா இயங்காது. ஸோ தமிழர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை ஏன் குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்களே, கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்வாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் பின்னாடி நமக்கு நல்லது கிடைக்கும். அது வெயிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி குறுக்கு வழிகள், ஸ்கேமு, இந்த மாதிரி விஷயத்துல தான் மக்கள் வந்து அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். நம்ம வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமேயும் யோசிக்காமல் ஒழுங்காக இல்லாமல் இருந்தோம்னா நம்மளை இன்னொருத்த ஆளை வந்துடுவோம். தமிழ்நாட்டில் நம்மளை இன்னொருத்த ஆளை வந்துடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேம். நம்ம தேவை அதை தாண்டி லக்ஸுரி பக்கம் மூவ் பண்ணுற லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றணும்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி மிஞ்சி தான் போகிறாங்க. எவ்வளோ இருக்கோ அதை மிஞ்சி நான் அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும், அந்த சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆகணுங்கிற விஷயங்கள் நிறையவே பண்ணுறாங்க. அது எப்போவுமே நடந்துட்டும் இருக்குது. சிலவங்க வந்து அதுலேருந்து ஓகே நம்ம இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா நமக்கு இது போதும்னு இருக்கிறவங்க பக்கத்தில் பியர் ப்ரெஷர்னாலேயோ இல்லை இந்த சொசைட்டிக்குள்ளே வந்து அவங்களாம் இப்படி இருக்காங்க நானும் இப்படி இருக்கணும், அவங்க அப்படி பண்ணுறாங்க நானும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே நிறைய பேர் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, கையிலேருந்து காசு எடுத்து செலவு பண்ண, கையிலேருந்து காசு ஐயோ கையிலேருந்து பாக்கெட்டில் பர்ஸில் வந்து நீங்கள் ஒரு 5000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ 5000 ரூபாய் நம்ம செலவாயிடுச்சுன்றது வரும். நீங்கள் வந்து கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது கையிலேருந்து காசு போகிறது தெரியலன்னா காசு போயிட்டு தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் கூட நம்ம செக் பண்ண மாட்டோம், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்சஃபிஷியன்ட்னு வர்றப்போ தான் கரைஞ்சி முடிஞ்சிருச்சாங்கிற ஒரு தாட்டே அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே வரும்ல. அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டியுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. எஸ், அதே மாதிரி தேங்க்யூ இப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு. ஏன்னா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒரு மூலையில் 1-2 விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம், இப்படி ஒரு விஷயம் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன வேலை எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் இவன் சொன்னால் செஞ்சிருவேன். ஸோ அது வந்து எனக்கு பெருசாக எனக்கு செய்வாரு. அதே மாதிரி இவன் சொல்லுவாங்க செய்வாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 வாட்டி சொல்லுவாரு, நீ இந்த வேலையை என்ன செய்ய சொன்னேன், இந்த வேலையை நீ என்ன செய்ய இல்லையா அடிப்பாவி, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா ஓகே இதை சாப்பிட்றோம், இப்போ ஆர்டர் பண்ணுறோம், அந்த டேஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேமெண்ட்னு வரோம், வந்து வேண்டாம் எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னா அடிப்பா. இப்போ எதுக்கு நான் சும்மா தானே எதுக்கு என்னை கூப்பிட்டு இது சாப்பிடலாமா சொல்லிட்டு இப்படி பண்ணுற மனசாட்சி இல்லை, எனக்கா டெம்ட் ஆகிடும். இந்த ரோல் ஸ்வாப் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். ஏய் தேவ் இது நல்லா இருக்குல்ல, எனக்கு வாங்கி கூட. வாங்கிக்கோ, உன் ஆக்சஸ்ல இருந்தா நான் எடுப்பேன், ஓகேவா? பரவாயில்ல. ஆனா இவ்வளோ வருதேடா. சரி விடு, நம்ம அடுத்த மாசம் வாங்கிக்கலாம், இந்த மாசம் வாங்க வேணாம். இந்த பிரெக்னன்சி டைம் அவங்க ஆசைப்படுறதுல தான் நம்ம வந்து சர்ப்ரைஸா இதுதான் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரா? என்ன யோசிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போல்லாம் வாமிட், நாசியா, மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து நீங்க பண்ணீங்க அவங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து எவ்ரிடே நான் வந்து அவளை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கே தவிர நம்ம இதுல டிக்ரீஸே ஆனது வாய்ப்பே கிடையாது. அது எப்ப இருந்தாலும் சரி அவரே சொல்லி முடிச்சு. ஏய் இதாண்டி உண்மை, அடிப்பாவி. அதை தாண்டி இப்போ பேரண்டா ஆக போற அந்த ஜேர்னி வந்து அந்த ஃபேஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஹஸ்பண்டை ரொம்ப மெச்சூர்டா பாக்குறேன். அதுல நான் வருவேன், என் குழந்தை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துப்பேன். என்னை தாண்டி தான் ஏதா இருந்தாலும் இவகிட்டே. ஓகே, ஸோ அது எல்லாமே நான் தான் பார்ப்பேன். அது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதனால இவளுக்கு ஜாலி, இவளுக்கு ஃப்ரீ. மோர் தென் நம்மளுக்கு மணியை தாண்டி நம்மளுக்கு வந்து பெருசா நம்ம எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம ஹஸ்பண்டோட மோரல் சப்போர்ட் இருந்தாலே போதும். அதனால அதுதான் சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணது வந்து நானே சொல்றேன் நீ லக்கின்னு, ஓகேவா? இது சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்றேன்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.